வந்து இஎம்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாத தவணை. ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ₹1,00,000 இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாசமோ இல்லை 20 மாசமோ போடுவாங்க. அந்த 20 மாசம் அப்படி போடக்குள்ள மாசத்துக்கு வந்து ஒரு 1500 சம்திங் இல்லை 2000 3000 அப்படி மாசம் மாசம் நம்ம அமௌண்ட் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கட்டிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இஎம்ஐ போடும் போது பார்த்தீங்கன்னா அது பொருளுக்குரியது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் இன்சூரன்ஸ் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸ் போடவும் மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து நம்ம ஒரு மாசம் கட்டிடுறோம், இன்னொரு மாசம் வந்து நம்ம சேர்த்து கட்டலாம்னு சொல்லும்போது அந்த இஎம்ஐயோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ன்றது நமக்கு கம்மியாகும். இது வந்து மக்களுக்கு தெளிவில்லாமே இருக்காங்க. ஏன்னா மாசம் மாசம் 20 மாசம்ன்றதுனால 20 மாசம் தானே அப்படின்னு அசால்ட்டாவும் கட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறவங்களும் இருக்காங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிலே பண்ணி கட்டுறேன், இப்போ நான் வந்து ஒரு இஎம்ஐ வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு 20,000 இல்லை 30,000 நான் எடுத்துக்கிறேன்னா ஒரு 20 மாசம் கட்டணும் போது 1000 கட்டணும் போது இந்த மாசம் என்னால் 1000 கட்ட முடியாதுன்னா பொதுமக்கள் என்ன பண்ணலன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாங்க, இஎம்ஐ பாலிசி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டே போயிட்டு நான் இந்த மாசம் என்னால் இந்த அமௌண்ட் கட்ட முடியல, நான் வந்து அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன், எனக்கு வந்து அந்த மந்த்லி இஎம்ஐ 20 மாசம் இருக்குது 21 மாசமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்கும் போது அந்த இஎம்ஐ கொடுக்கக்கூடிய ஓனர்ஸோ இல்லை அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பண்ணி கொடுக்கலன்னா நம்ம அவங்க மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் போடலாம், சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு சொல்ல வராங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆடம்பரமாக இப்போ இருக்க நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணும், நிறைய வந்து சோர்ஸ் எல்லாம் வாங்கணுன்றதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் வாங்குறது, அப்புறம் வந்து கேஜெட்ஸு, பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இஎம்ஐல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி வாங்கன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் வந்து ஒரு 1000 சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு 200 300 நம்ம வந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்க 700 அந்த 200 300 நம்ம சேவிங்ஸாக வச்சுக்கணும். இப்போ நம்ம எத்தனை மாதம் அந்த இப்போ ஒரு 1000 பொருள் வாங்குறோம்னா அந்த 1000 எவ்வளோ எத்தனை மாதம் சேர்க்க முடியும் அவ்வளோக்குரிய அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்கலாம். இல்லை எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டே இந்த பொருளை நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தால் நம்ம அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பொருளை வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் ரெகுலராக கட்டிட்டும் வரலாம். இல்லைன்னா இந்த இஎம்ஐ சொன்ன ஆப்ஷன்ல அதை தேர்ந்தெடுக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து நம்ம கிட்ட வந்து கரெக்டாக அந்த நம்ம பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து அந்த இப்போ வரவங்கலாம் வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு தரக்குறைவாக பேசுகிற மாதிரியும் பேசுகிறாங்க. அந்த மாதிரியும் பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசினாலுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்கிட்ட போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். இல்லை கம்பெனி ஆக்ஷன் எடுக்கலனாலையும் சட்டப்படியாக